அன்பான சகோதர சகோதரிகளை காலை நேர வணக்கம். இன்றைய நாளைக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 57 அதிகாரம் 7 வசனம். என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது, தேவனே என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். இந்த வசனத்தை கேட்டுக் கொடுக்கிற தேவ ஜனங்களே, கர்த்தர் கொடுக்கிற கிருபையை பெற்றுக்கொள்ள நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிற அதிசயங்களை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டும். நம்ம விசுவாச கண்களிலே அதை பார்க்க வேண்டும். நீங்கள் எதை நினைத்து ஜெபிக்கிறீங்களோ, வேலை காரியத்தை நினைத்தோ, திருமண காரியத்தை நினைத்தோ, வீடு வாங்குகிற காரியம் நினைத்தோ, பிஸ்னஸ் காரியத்தை நினைத்தோ, இல்லை சமாதானமாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிற காரியத்தை நினைத்தோ, பிள்ளைகளோட எதிர்காலத்தை நினைத்தோ, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை விசுவாச கண்களை பார்த்து ஜெபித்து அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டும். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அப்பா சோத்திரங்க, இந்த வார்த்தையின்படி தகப்பனே ஏசப்பா, நீர் எங்களுக்கு கொடுக்குற கிருபை, புதிய கிருபைகளை தகப்பனே, புதிய ஆசீர்வாதத்தை ஆண்டவரே, புதிய அற்புதத்தை தகப்பனை பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஆயத்தப்படுத்துங்கப்பா. சோத்திரங்க தாவே, ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நீர் வைத்திருக்கிற தேவத்திட்டு மிக மிக பெரியது ராஜா, மிகவும் மகிமையுள்ளது ராஜா. சோத்திரங்க தாவே, ஆண்டவரை நாங்கள் நினைக்கிறதை காட்டிலும் நீர் நினைக்கிற தகப்பனை மிகவும் மகத்துவமான ஆச்சரியமாக இருக்கிறது ராஜா. சோத்திரங்க தாவே, எண்ணி முடியாத ரீசங்களை செய்கிறவரே நமக்கு ஸ்தோத்திரங்க தாவே. இந்நாள் வரைக்கும் கண்மணி போல பாதுகாத்தீர். சோத்திரங்க தாவே, நீர் கொடுத்த சபைக்காக நன்றி இயேசுவே, நீர் கொடுத்த குடும்பத்துக்காக நன்றி இயேசுவே, நீர் கொடுத்த பிள்ளைகளுக்கு நன்றி இயேசுவே, நீர் கொடுத்த சரீர சுகத்துக்காக நன்றி இயேசுவே, நீர் கொடுத்த ஊழியத்துக்காக நன்றி இயேசுவே. சோத்திரங்க தாவே, நீர் கொடுத்த உணவுக்காக நன்றி இயேசுவே, நீர் கொடுத்த உடைக்காக நன்றி இயேசுவே. சோத்திரங்க தாவே, நன்றி அப்பா. நீர் கொடுக்கிற திருவிருந்துக்காக நன்றி இயேசுவே. சோத்திரங்க தாவே, ஒவ்வொரு நாளும் கிருபையாய் வழிநடத்துகிற அதற்காக கூடான் கொடி சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். மீட்பெறும் ரட்சகமாக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் என் நல்ல பிதாவே, ஆமேன்.